ஒன்றிணைந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் சங்கம் இன்று ஊடக சந்திப்பொன்றினை ஏற்பாடு செய்திருந்தது. அரசாங்கம் சிறியதொரு தொகையை சம்பளமாக அதிகரித்துள்ளது. அரசாங்க ஊழியர்களின் சம்பளத்தை 20,000 ரூபாவால் அதிகரிக்குமாறு நாம் கோரிக்கை விடுத்தோம். தற்போதைய பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் தமக்கான சம்பளம் எவ்வாறு கிடைக்கும் என்று அரசு ஊழியர்கள் அனைவரும் எதிர்பார்த்திருக்கின்றனர். இலக்கு விளையாட்டை விளையாடி அடிப்படை சம்பளத்தோடு சம்பளத்தை அதிகரிக்காமலேயே சம்பளத்தை அதிகரித்துள்ளனர். இதனை மறைக்கின்றனர். வரி அறவிடுவது தொடர்பில் பாராளுமன்ற விவாதத்தின் போது எந்த சந்தர்ப்பத்திலும் கூறப்படவில்லை. 2024 ஆண்டு 35,964 ரூபாவாக காணப்பட்ட மாதாந்த வரி 2025 ஆண்டு 45,294 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. கடந்த வருடத்தை விடவும் 9,000 ரூபாவை அதிகரித்துள்ளனர். அது தொடர்பில் எங்கும் கூறப்படவில்லை. 2028 ஆண்டுக்கு பின்னர் நடைபெறும் விடயங்களை கூறி அரசாங்கம் கற்பனை கதைகளை கூறிக்கொண்டிருக்கிறது. அரசாங்கத்திடம் நாம் ஒன்றை கேட்கின்றோம். வரவு செலவு திட்டமா அல்லது உடன்படிக்கையா? சில கொடுப்பனவுகள் நீக்கப்பட்டுள்ளதாக சுகாதார சேவை மத்திய நிலையம் தெரிவிக்கின்றது. 2025 ஆண்டுடன் ஒப்பிடும் வகையில் இந்த சம்பள அதிகரிப்பு மேற்கொள்ளப்படவில்லை. 2025, 2026 மற்றும் 2027 ஆண்டுகளுக்காகவே சம்பளம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. எனவே உண்மைக்கும் பொய்க்கும் இடையிலான வேறுபாட்டை எம்மால் அறிந்து கொள்ள முடியும். வைத்தியர்களுக்கான மேலதிக கொடுப்பனவை 120 ரூபாய் வரை குறைத்துள்ளனர். தாதியர்களுக்கான கொடுப்பனவும் 160 ரூபாய் வரை குறைக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று அரசு விடுமுறை நாட்களிலும் பணியாற்ற வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் அதற்கான கொடுப்பனவு வழங்கப்பட்டது. அது ஒரு சாதாரணமான காரணமாகும். எவ்வாறாயினும் அகில இலங்கை வைத்திய அதிகாரிகள் சங்கம் இந்த குற்றச்சாட்டை நிராகரித்து கருத்து தெரிவித்தது. உழைக்கும் மக்களின் அடிப்படை சம்பளம், மேலதிக கொடுப்பனவு மற்றும் விடுமுறை நாட்களுக்கான பணிபுரியும் கொடுப்பனவு உள்ளிட்டவற்றை அதிகரிப்பதற்கு எடுக்கப்பட்ட தீர்மானம் மிகவும் சிறந்த சாதகமான நடவடிக்கையாகும். சிறந்ததொரு நோக்கத்துடன் எடுக்கப்பட்ட நடவடிக்கையாகவே இதனை பார்க்கின்றோம். சுகாதாரத்துக்காக 604 பில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது. சுகாதாரத்துக்காகவே அதிகூடிய தொகை ஒதுக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று மருந்துகளுக்காக 184 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதனை மிகவும் சாதகமான நடவடிக்கையாகவே நான் பார்க்கின்றோம். மக்களுக்கும் நாட்டுக்கும் அரசு ஊழியர்களான எமக்கும் சிறந்த வரவு செலவு திட்டம் ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது என்பதை கூற வேண்டும். வரவு செலவு திட்டம் தொடர்பிலும் அரசாங்க ஊழியர்களுக்கான சம்பளம் தொடர்பிலும் சில அரசியல் கட்சிகளின் முகாமாக செயற்படும் சில தொழிற்சங்கங்கள் பொய்யான பிரசாரத்தை முன்னெடுத்துள்ளன. ஆரம்பத்தில் அடிப்படை சம்பளம் அதிகரிக்கப்படாது என அவர்கள் தெரிவித்தனர். உண்மையில் குறிப்பிடத்தக்க அளவு சம்பளம் அதிகரித்துள்ளது. அதனை மறைத்துள்ளனர். அரசு ஊழியர்களின் சம்பளம் குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். அது தற்போது பொய்யாகியுள்ளது. இருந்ததை விடவும் பெரியதொரு தொகை எமக்கு கிடைத்துள்ளது.